குன்றக்குடி முருகன் டெம்பிள் கடைசியாக எம்டன் மகளை பார்த்துதுங்க. அந்த அம்மாவை போட்டு ரோட்டில் பொட்டி பொட்டி அடிக்கிற மாதிரியும் அவங்க வந்து அங்க பிரதேசம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கே வரவே இல்லை. காரணம் முருகர் வந்து எனக்கு சரியாக நேரம் தரல. நீ இந்த டைம் தான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு வர வச்சாரான்னு தெரியல. நான் இத்தனைக்கும் வேற ஒரு விஷயமா கோயில் சுற்றுலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தப்ப லாங்கில் இருந்து பார்த்தேன், என்னடா இது ஒரு கோயில் இருக்கு, நான் மலை மேலே இருக்கு. நான் பார்த்தா கிட்ட போனால் குன்றக்குடி முருகன் கோயிலுக்குள்ள போன உடனே என்ட்ரான உடனே இந்த முருகரோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த காவடி எடுத்துன்னு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு முருகா முருகா முருகான்னு கத்திட்டு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அழுகுறாரு. ஆனா அந்த முருகனோட ஈர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வழி நடத்திட்டே இருந்தது. எல்லாருமே அந்த காயிற வெயில்ல அந்த பங்குனி உத்திரமா இந்த மாசம், அதனால அந்த முருகரோட வேண்டுதல் போயிட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து காவடி எடுத்து சுத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறப்ப படிக்கட்டு கிட்ட வந்து அந்த படிக்கட்டுக்கு மேல நிறைய ஓவியங்கள்லாம், அதான் இப்ப வரைஞ்சது அந்த ஓவியங்கள்லாம் அதெல்லாம் வந்து இருக்கு. சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டதா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா நம்ம பாண்டியர் மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்களாக இந்த கோயில் வந்து மெயின்டைன் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பணிகள்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் திருநீர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஏன் திருநீர் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னா, மருது சகோதரர்களை பெரிய மருது சகோதரர் என்ன பண்ணாருன்னா, ஒரு முதுகுல ஒரு போர்க்காயம் மாதிரி ஏற்பட்டுச்சான். ஏகப்பட்ட மருந்துகளோ இதெல்லாம் வச்சாங்க, அதெல்லாம் சரியாகல. பட் திருநீர் வச்சோடனே சரியாயிடுச்சு அப்படின்றது ஒரு வரலாறு சொல்லுது. அதே மாதிரி கோயில் படிக்கட்டு ஏறையில் அது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப பெரிய படிக்கட்டுலாம் ஒன்றும் கிடையாது. சுற்றி வந்து கிராமங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. நம்ம இன்ஸ்டா 360 வியூவில் நான் காமிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்காங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்பு தன்மையாகவே இல்லை. படிக்கட்டு ஏறுறவங்களே காவடி எடுத்துகிட்டு ஏறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நடக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவே இருக்கிறாங்க இந்த கோயிலில். அதுக்கப்புறம் ஃபைனலி கோயில் உள்ள வந்தாச்சு. கோயில் உள்ள வந்த உடனே இந்த பழைய கோயில்னு சொல்லுவாங்களா, 1200 வருஷம் பழமையான கோவில்ன்றதுக்கு ஏற்ற மாதிரியே உள்ள கோயிலோட வடிவமைப்பு இருக்குது. அங்கே நம்ம தலைவர் ஒருத்தர் குட்டியா ஹீரோ ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பேசினேன். அவர் என்னப்பா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி 360 பாடினேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை நான் லீவு நாளில் நான் இங்கே வந்து நின்றுக்கிறேன், அப்பா வந்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பயத்தோடு தான் நான் அந்த கோயில் உள்ள கேமரா எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா என்னதான் இருந்தாலுமே சன்னிதானத்தில் உள்ள கேமரா எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெரிய தப்புன்றது எனக்கும் தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருங்க இந்த கேமரா உங்களோட விஷயங்களை பார்க்கறதுக்கு கொள்றது ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது எப்படி இருக்கும், அந்த கோயிலோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாங்கில் இருந்து பார்த்துட்டு, அதாவது இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு அங்கே போய் அதை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நம்பிக்கைகள் தான் நான் மாதிரி திட்டத்தனமாக எடுக்கிறேன். அதே மாதிரி அங்கே பெர்மிஷன் தராங்க. கல்யாணம்லாம் உள்ளதான் நடக்குது. அந்த நடக்கிற கல்யாண வேலைகள் எல்லாமே கேமராமேன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கருவூலத்தை மட்டும் நான் காமிக்க மாட்டேன். கருவூலத்தை காமிக்கிறதுக்கு பதிலாக கூகுளில் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்து நான் காமிக்கிறேன். அதை பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கல்யாணம் நடத்துன்றது, ரைட் ஹேண்ட் சைடில் காவடிலாம் தூக்கி இறக்கி வச்சுட்டு எல்லாம் ரிலாக்ஸ்டாக உட்காந்தாங்க. ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த வழிபாடு முறைகளும் சரி, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 90% புடவை வேஷ்டி சட்டை அப்படிதான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே அந்த வழிபாட்டு முறைகளை நல்லா அழகாகவும் ரொம்ப நிவர்த்தியா ரொம்ப நேர்த்தியா வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டுல இருந்து இறங்க ஆரம்பிச்சேன். இறங்கி கொஞ்சம் தூரத்துல போட உடனே இப்ப நம்ம மேல இருந்து நேரா ஏறுறோம் இல்லைங்களா, அந்த வழி இல்லாம இறங்கி கொஞ்சம் தூரத்துல போனோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே ஒரு வழி மாதிரி வருது. அது வழியா வெளியில என்டர் ஆயிடலாம். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நம்ம படிக்கட்டு இறங்குறப்ப சுத்தி பாக்குறப்ப அந்த ஊரோட அழகு ரொம்ப அழகா தெரிஞ்சுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப அழகா தெரிஞ்சுது. இதெல்லாம் பாக்குறது புதுசு இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோயிலை சுற்றி எல்லாமே பழைய பில்டிங்காக இருந்தது. ரைட்டில் பார்த்தோன்னா ஒரு குளத்துக்கு போகிற வழி ஒன்று இருந்தது. அதே மாதிரி ஒரு பாறை இருந்தது. அந்த பாறைக்கு மேலே ஒரு மண்டபம் பக்கத்தில் தான் தேர் இருந்தது. இந்த தேரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது 1ஆம் தேதி வந்து தேர் இழுக்கிற பங்குனி உத்திர தேருக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தேர் ரொம்ப பழமையான தேர் தான். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா பங்குனி ஏப்ரல் 1 நான் அங்கே இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த தேர் இழுக்கிறது வடம் இழுக்கிறதுலாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வேற யாராவது ஒரு யூடியூப் நண்பரோ அதை போடுவாங்க. கண்டிப்பாக அதை நான் பார்த்து ரசிப்பேன். அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கரும்பு கடந்து, கரும்பு கடைக்கு பின்னாடி ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா, அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன வாட்டி மேல்மலையனூர் போனப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற கோவிலில் வந்து பழமை மாறாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றியும் பழமை மாறாமல் நிறைய இருக்கு. இங்கே மூங்கில் கம்புலாம் வைக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கூட வந்தவர் அவங்க பசங்க அங்கே சென்னையில் வந்து அந்த கொம்பு சுற்றுற ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. கம்பு சுற்றுற ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவர் என்ன பண்ணார், 2-3 கம்பு வந்து வாங்கினாரு. அப்புறம் பலாப்பழங்கள்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி நிறைய பேர் வந்து அந்த காவடி எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அரோகரா அரோகரா அரோகரான்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த இடத்த பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சதையும் கூகுளையும் பார்த்து தான் நான் சொன்னேன். அடுத்த முறை முருகர் வேற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளில் இந்த கோயிலுக்கு என்ன அழைப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கையாக நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.